வணக்கம் நான் உங்கள் டிவி இந்த ஒரு நாளில் சந்திக்கணும். இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது. என்னென்னா, யாழ்ப்பாணத்தில் வடமராட்சி உடுப்பட்டி என்ற இடத்துல வந்து இளைஞர்களாக சேர்ந்து பட்டம் ஒன்று பறக்க விட்டுருக்காங்க. அதுவும் என்னென்னா, நம்ம தளபதி அவர்களுடைய கொடி தமிழக வெற்றி கொடி சின்னத்தை வந்து அதை இங்கே வந்து பட்டம் மூலம் அந்த பட்டம் மூலம் செய்து இன்றைக்கு பறக்க விட்டுருக்கிறார்கள். முழுமையான காணொலியாக இன்றைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பட்டத்துக்கு வந்து இப்போ பட்டம் ஏற்றுறதுக்காக இங்கே முச்சுவலெல்லாம் செட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதாவது தயார் நிலைக்கு இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ பாருங்க, பொடிகளெல்லாம் சேர்ந்து இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ பட்டத்துக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறோம். என்ன முச்சு வந்து செட் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த அண்ணா மேலே நிற்கிறார். பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களோட இளைய தளபதி விஏ அவர்களுடைய இந்த கொடி சின்னம் எப்படி இருக்குதுன்னு அம்மா வேறு லெவலாக இருக்குது. இளைஞர்கள்லாம் சேர்ந்து இப்போ அந்த பட்டத்தை கூட ஏற்றுறதுக்காக கொண்டு போய் நான் பேருங்க அப்படின்ட்டு அந்த பட்டம் வந்து வளைகிற அளவுக்கு அப்படி இருக்குது. இப்போ கொண்டு போய் கொண்டுறீங்க. அதாவது உடுப்படி இளைஞர்கள் வந்து இப்போ அந்த பட்டத்தை கொண்டு ஏற்றுறதுக்காக கொண்டு போயினோம் பேருங்கோ. அதாவது வரம்பு மூலம் தான் கொண்டு போயினோம். இது ஒரு பெரிய இடம், அதாவது இது பெரிய வயல்வெளி என்ற வழியாக இங்கே ஏற்றக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆனால் இங்கே காற்று இல்லைன்னு சொன்ன மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்படியும் அந்த பட்டத்தை ஏற்றணும் பண்ணுறதுக்காண்டி இன்றைக்கு கொண்டு போகிறாங்க வேற எப்படியாண்டு. ரொம்ப கஷ்டம் இந்த பட்டம் கொண்டு போகிறதுக்கு. முன் கொம்பு முறிஞ்சிட்டு தான் இந்த வெட்டி கொடி. இதுதான் இந்த பால் முச்சு பாருங்க எப்படி இருக்கண்டு. பால் பட்டம் ஏற்றுறதுக்காக இங்கே பட்டத்தை வந்து நிமித்தின பாருங்கோ. பட்டத்துக்கு முச்சு கட்டுப்படுது, அறுத்து கொண்டு போகக்கூடாது. இது என்ன இதுக்கு எத்தனை ரோல் நூல் இந்த மாதிரி போடப்படுது? ஓ 5 தான். இதுக்கு பால் எத்தனை வரும்? அதே மாதிரி தானே குறைவா? அது 30 கிலோ ஒன்றைக்கு இது 25 கிலோ வரும்னு நினைக்கிறேன். அது வந்து 14 mm, இது வந்து 12 mm கயிறு. இப்போ கொண்டு போய் கொண்டிருக்கீங்க பாருங்க. நான் கதைக்கிறேன்
எங்கள்கிட்ட ஏற்றி பட்டம் எங்கள்கிட்ட பாய்ஸ் அப்படி வெளியில் கொண்டு பாருங்க. ஒரு கிலோவையில் பட்டம் பறந்துட்டு கொடி பறக்குதில்ல. வாழை பாருங்க நிலத்தில் முட்டுது, வாழை நிலத்தில் முட்டுது, பட்டம் மேலே நிற்குது. வணக்கம். எத்தனை நாள் ஆனது இந்த பட்டம் செய்ய? இது வந்து பட்டம் கட்டுறதுக்கு எங்களுக்கு ஒரு நாள் தான் எடுத்தது. இந்த தாளும் வேண்டிட்டோம். ஸ்டிக்கர் அடிக்க தான் கொஞ்சம் லேட் ஆனது. ஒரு கிழமைக்குள்ள எல்லாம் செய்துட்டீங்க. முதல்ல ஒரு பட்டம் ஏற்றினீங்களாக்கும் கொடியோட? ஒரு நீல பட்டம் ஏற்றினாங்க. இல்லை இதே மாதிரி இன்னொரு பட்டம் ஏற்றினீங்களா? இன்னொரு பட்டம் அது அண்ணாசிலடி அங்கே ஏற்றினது. அங்கே இது நீங்கள் ஏற்றுறீங்க. இது எத்தனை உயரம், எத்தனை அடி அகலம்? 22 அடி உயரம் பட்டம். நீட்டு வந்து 21. எவ்வளோ முடிஞ்சது பட்ஜெட்? வந்து எங்களுக்கு 70,000 அவ்வளோதான் முடிஞ்சது. எத்தனை அடி உயரம் இந்த மாதிரி பறக்க போகுது? இது உயரம் பறக்க போகுது. உயரம் பறக்க போகுது. எத்தனை இது ரோல் விடுறீங்க? எத்தனை ரோல் விடுறீங்க? இப்போ ஒரு 4 ரோல் விடுறோம். 4 ரோல். இப்போ நான் சும்மா ஒரு வெள்ளோட்டம் நாங்கள் பார்க்க போகிறோம். அதனால சும்மா ஒரு இது பார்க்குறோம். அதை பார்த்துட்டு தான் மிச்சம் தைப்பவங்களுக்கு எவ்வளோ விடலாம் யோசிக்கிறோம். யோசிக்க என்ன மாதிரி பட்டம் வேறு திரும்ப பார்த்து. எத்தனை இது கைத்தின மொத்தம் எத்தனை மேம்? 10 மேம். நான் நினச்சேன் 12 நினைச்சேன். முதல் 14 ஏற்றினீங்க. 12 போட்டிருக்கோம். அடிக்கு போட்டிருக்கோம். கை பிடிக்காம இருக்கிறது போட்டிருக்கோம். எத்தனை பேர் சேர்ந்து செய்த நீங்கள்? இது எல்லா படியிலும் சேர்ந்து தான் செய்து நாங்கள். இது எங்களுக்கு எங்களோட இங்கே நின்ற படி ஃப்ரெண்ட்ஸோட கிட்டடிலாம் போனது. அவர் அங்கே 2 ஆசைப்பட்டவர். நாங்கள் பட்டம் கட்டி ஏற்றணுமெண்டு ஒரு சின்ன பட்டம் மாதிரி ஒன்று கட்டி ஆடை விட்டு விசை கூட்டி ஏற்றணும்னா ஆசைப்பட்டவர். அப்போ அதற்காக அப்படி ஏற்ற தான் நாங்கள் பிளான் போட்டு வச்சுருந்தோம். நாங்கள் பிறகு ஒரு சின்ன பட்டமாக ஒரு அளவான பட்டம் 5 முழம் 6 முழமாக கட்டி ஏற்றமுண்டு யோசிச்சு வச்சுருந்தாங்க. பிறகு வேறு படி சொன்னாங்க, இல்லை கொஞ்சம் பெருசாக கட்டுவோம், அவனுடைய ஆசை ஏன் கெடுப்பான், அவனுடைய ஆசையை கட்டுவோம்ண்டு சொல்லித்தான் இப்போ இந்த பட்டம் அவருக்காண்டி இப்போ நான் கட்டியிருக்கிறோம். கனடாவில் நிற்கிறார், அவருக்காண்டி கட்டியிருக்கிறோம். வேறு மங்கள் உதவியை செய்தவர். இங்கே இருக்கிற படிகளும் எல்லாரும் என்னபடியில் உதவி செய்தவர்கள். நல்லா இப்போ பட்டம் பறக்கப்போகுது. அவருக்காண்டி பட்டம் பறக்கப்படும். வேறு உங்கள் வீடியோ கொள்ளான். என்னத்துக்கு நீங்கள் தளபதியின் கொடியை சூஸ் பண்ணீங்க? தளபதி எல்லாருமே தளபதி ரசிகர்கள். அப்போ அதுக்காண்டி தளபதின்ற கொடியில் ஒரு ஏற்றுவோம் கொண்ட ஒரு ஆசையில் தளபதின்ற இதில் ஏற்றினாங்க. என்னத்துக்காண்டி தளபதியின் கொடியை சூஸ் பண்ணீங்க? தளபதி இந்தியாவில் மட்டுமில்லை, இலங்கையிலும் தளபதின்ற கொடி பறக்கணும். தமிழக வெற்றி கழகம் என்றால் இலங்கையிலும் இருக்கணும். தளபதி இலங்கை மக்களையும் கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு நல்லது செய்து மட்டும்தான் நாங்கள் இருக்கிற எவ்வளோ பேருமே தளபதியோட ரசிகர்கள். எங்களுக்கு ஒரே ஒரு எண்ண கருதான், என்னதான் இந்தியாவின் கட்சியாக இருந்தாலும் அதில் நிற்கிறது எங்களோட தளபதி. அதுக்காக தான் நாங்கள் அவ்வளோ பாடுபடுறோம். எல்லாம் எங்களோட தளபதிக்கும் எங்களோட நட்புக்காண்டி தான் செய்கிறோம். நல்லா நடக்கும்னு நிற்கிறோம். பட்டம் வெகு சீக்கிரம் வானில் பறந்து தளபதியின் பேரை நிலாட்டம்னு நான் நினைக்கிறேன். எப்படியே வீடியோ தொடர்ந்து பார்ப்போம்.